இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு காளான் குருமா, மஷ்ரூம் குருமா தான். சப்பாத்திக்கு ஒரு சூப்பரான சைட் டிஷ். இந்த ரெசிபி வந்து என்னோடய தங்கச்சியோட ரெசிபி தான். எப்படி பண்ணலான்றதை பார்த்துடலாமா? ஒரு சட்டி வச்சுக்கோங்க. 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டுட்டு இஞ்சி பூண்டு தட்டி அதில் சேர்த்துக்கோங்க. இதை நல்லா வதங்கட்டும். ஒரு வெங்காயம் கட் பண்ணி சேர்த்துருக்கேன், அதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் 2 தக்காளி இது மிக்சியில் அரைச்சி வச்சுருக்கேன். அது கூட ஹோல் கரம் மசாலா அதெல்லாம் சேர்த்துட்டு அதையும் அரைச்சிட்டு அதோடு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. இப்போ பவுடர் கரம் மசாலா ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன், 1 டேபிள் ஸ்பூன் குழம்பு மிளகாத்தூள், இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பும் போட்டுட்டு பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாம். இப்போ வாஷ் பண்ணி வச்சுருக்க காளான் சின்ன சின்னதாக கட் பண்ணிவிட்டு அதையும் சேர்த்துட்டு கூடவே தேவையான அளவுக்கு தண்ணியும் ஊற்றிட்டு மூடி போட்டு ஒரு 3 நிமிஷம் வந்து குக் பண்ண விட்டுருங்க. அதுக்குள்ளே கொஞ்சம் தேங்காய் முந்திரி ரெண்டுமே வந்து நல்லா நைஸ் பேஸ்ட்டாக அரைச்சி கடைசியாக சேர்த்துட்டு கொத்தமல்லி தூவி இறக்கிட்டிங்கன்னா சூப்பரான காளான் குருமா ரெடி ஆயிரும். சப்பாத்தி, பூரி, இட்லி, தோசை எல்லாத்துக்குமே சூப்பராக இருக்கும். இடியாப்பத்துக்கும் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். வேறு லெவல் டேஸ்ட்டில் இருக்கும். சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.